ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு 6 months பேபி இருக்குது. ஸோ அதனால் அதில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் 4 நெயில் லிக்விட் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதுவும் அது ரிலேட்டடான வீடியோ தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உள்ள நான் நிறைய சீக்ரெட் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்துட்டு ஜாக்ரி எடுத்திருக்கேன். இந்த ஜாக்ரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்க. டார்க்காக இருக்கிற ஜாக்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்துட்டு கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். ஸோ எப்பவும் போல் ஜாக்ரி. தென் நான் இந்த டைம் வந்துட்டு டீ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் காஃபி பவுடர் யூஸ் போட்டிருந்தேன். இந்த டைம் நான் டீ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ரிசல்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 kg எப்பவும் போல் லாஸ்ட் டைம் மாதிரியே 1 kg ஜாக்ரி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒயிட் சுகர் 250 grams ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ முக்கியமான நோட் ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் காட்டுற பிளேஸ் அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா நான் அது ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் அப்படி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெயில் ரெடி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாத்திரம்லாம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. டீ பவுடர் ஆட் பண்ணுறேன். 250 grams சுகர் 1 kg ஜாக்ரி போட்டோன்னா நான் வந்துட்டு 6 பேக்கெட்ஸ், அதாவது 10 rupees பேக்கெட் 6 பேக்கெட்ஸ் வந்துட்டு டீ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு ரெகுலராக நான் லாஸ்ட் டைம் காட்டின மாதிரி அந்த வீடியோவில் காமிச்ச குக்கர் தான் இது. 2 kg குக்கர் இது. அந்த குக்கரில் நான் உள்ளே வந்துட்டு போடுறேன், அந்த மிக்சரை போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்கிட்ட 2-3 பேர் சொல்லிங்க, நான் இந்த மாதிரி குக்கர் வாங்கினேன், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாம் ரெடி பண்ணேன், பட் வந்துட்டு என்னால் ஒரு லிக்விட் கொஞ்சம் கூட வரல அப்படின்லாம் கேட்டிங்க. எனக்கு ஏன்னு தெரியல. இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக லிக்விட் கிடைக்கும். ஏன் வரல அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. நான் வந்துட்டு இப்படி தான் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். தென் தண்ணி வைக்கிற இந்த பாத்திரம் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை நீங்கள் எப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லிக்விட் வந்துட்டு கரெக்டாக கலெக்ட் ஆகி நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்துட்டு அந்த லிக்விட் கலெக்ட் ஆகும். இதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நான் அதுக்காக தான் இதை தனியாக காமிச்சிருக்கேன். அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே ரவுண்டாக வந்து கீழே வந்துட்டு குழி மாதிரி இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் லிக்விட் கரெக்டாக கலெக்ட் ஆகி நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கலெக்ட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. தென் நான் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நான் இப்போ வந்துட்டு 300 இல்லைன்னா 500 அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் தான் நான் வைப்போம். ஸோ 300 or 500 வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு 20 minutes வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிக்விட் கலெக்ட் ஆகலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி நான் உள்ள ஒரு சின்னதாக இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதை வச்சு காட்டுறேன். லிக்விட் எப்படி கலெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு கலெக்ட் ஆகுதுன்றதை நான் கிளியராக காட்டுறேன், பாருங்கள்.
லிக்விட் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது முடிஞ்சால் இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கிளிப்பில் வந்துட்டு நான் மேலே வச்சுருக்கிற பாத்திரம் வந்துட்டு வேறு காமிச்சிருக்கேன் சில்வரில். இதுக்கு முன்னாடி பித்தில் காமிச்சேன் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் அந்த பித்தில் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்துட்டு நல்லா உங்களுக்கு லிக்விட் கலெக்ட் ஆகுது. அதோட ஷேப் வேறு, இதோட ஷேப் வேறு. தண்ணியை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சில்லுன்னு இருந்தால் தான் லிக்விட் நிறையா கலெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச நல்லா கருகி போயிடுச்சு. லிக்விடும் நம்ம கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். தென் நான் நார்மலான பாத்திரத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் கரெக்டாக பாத்திரம் வச்சேன், கரெக்டாக உள்ள எல்லாத்தையுமே வச்சேன், மேலே வைக்கிறதையும் கரெக்டாக தான் வச்சேன், ஆனாலும் லிக்விட் வர மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதை வந்துட்டு அடுப்பில் தண்ணியை வச்சா எப்படி சூடாகும் அப்படிங்கிறது நேச்சுரோ, அதே மாதிரி இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக லிக்விட் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகாமல் போகவே போகாது. கண்டிப்பாக கலெக்ட் ஆகும். ஸோ சென்டரில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதான். இல்லை ஒரு கிளாஸ் வச்சுட்டு மேலே அந்த பிட்டில் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த சட்டியை உள்ள அந்த மேலே தண்ணி உள்ளே வச்சு மேலே வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி மட்டும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, அது சில்லுன்னே இருக்கணும். ஸோ மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி அதே 300 or 500 ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சு 20 மினிட்ஸ். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அந்த ஆப்ஷன் காட்டிடும். ஸோ முடிஞ்சதுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கா? இது எடுக்கும்போது கொஞ்சம் சேஃபாக எடுக்கணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். இல்லைனா லிக்விட் கொட்டிடும். எனக்கு நிறையா வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். கொட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம், அது டக்குன்னு கொட்டிடும். எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு. சேஃபாக பண்ணுங்கள். பாருங்கள், அதோடு சேர்ந்து வரும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லிக்விட் கலர் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். நல்லா டார்க்காக வருது. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறையா லிக்விட் இப்போ ஆர்டரும் எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஜஸ்ட் நான் வெறும் லிக்விட் மட்டும் தான், மைதாலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமே லிக்விட் மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், வெறும் லிக்விட் மட்டும் தான் வைக்கிறேன். வச்சுட்டு வீடியோவில் காமிச்சதுக்கப்புறமே நான் வாஷ் பண்ணிட்டேன். உடனே வாஷ் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் வந்துட்டு நல்லா டார்க்காக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லிக்விட் கிடைக்கும், லிக்விட் கலெக்ட் ஆகும். ஒரு சில டைம் தப்பாகலாம். எனக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஆச்சு. கண்டிப்பாக அதை கற்றுக்க முடியும். ஸோ கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். Thanks for watching.